கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளிலும் கர்த்தருடைய ஊழியக்காரன் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஜீவ வார்த்தை மூலம் கர்த்தர்களோடு பேசப் போகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே நமக்காக மனுஷகுமாரனாய் பிறந்தார். அது ஒரு பெரிய சந்தோஷமான செய்தி. நமக்கு சந்தோஷத்தை உண்டாக்கும் செய்தி தான் இயேசு பிறந்தது. நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் சந்தோஷம் உண்டாகும், கவலைப்படாதீங்க. இன்றைக்கு பிறந்தநாளை காண்கிற ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். திருமண நாளை காண்கிற குடும்பங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைய ஜீவார்த்தைக்கான வசனம் மத்தேயு 4:19. என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன் என்றார். இன்றைய ஜீவார்த்தின் தலைப்பு மனுஷனை பிடிக்கிறவர்களாக்க பிறந்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்து அவர் சொன்ன ஒரு வார்த்தை, நான் உங்களை மனுஷரை பிடிக்கலாக்கப் போகிறேன் அப்படின்னா, ஆண்டவருக்காக ஜனங்களை ஆதாயப்படுத்துவதற்கு உங்களை நான் தகுதியாய் மாற்றப் போகிறேன்னு சொல்லி இங்கே அவர் சீசர்களாய் தெரிந்து கொண்டவர்களை பார்த்து சொல்லுகிறார். தேவ பிள்ளைகளே, இந்த பூமியில் இருக்கிற எல்லா மனிதர்களும் தெய்வத்தை அறிய வேண்டும். நிறைய பேருக்கு தெய்வ நம்பிக்கை இருக்கிறது. ஆனால் எது தெய்வம் இது தெய்வம் அல்லாதுங்கிற அந்த வித்தியாசம் தெரிய மாட்டேங்கிறது. அவங்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் எல்லாம் தெய்வம் என்று நினைத்து அறியாமையினால் அப்படி இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட மக்களுக்கு இயேசு என்று ஒருவர் இருக்கிறார். அவர் நமக்காக இந்த பூமியிலே பிறந்தவர். அவர் நமக்காக இந்த பூமியிலே மரித்தவர். அவர் நமக்காக உயிர்த்தெழுந்தார் என்கிற அந்த நற்செய்தியை சொல்லி மக்களை தேவனுக்கு ஆதாயப்படுத்துகிற ஒரு பணிக்காகத்தான் என்ன செய்கிறாரா, நம்மை அவர் பிடிக்கிறாரா. அதுக்கு நம்ம அவர் தெரிந்து கொள்ளுகிறாரா. இன்றைக்கு ஆண்டு உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். உங்களையும் மனுஷர்களை பிடிக்கிறவர்களாய், ஆண்டவருக்கு ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிற மக்களாய் ஆண்டவர் உங்களை மாற்றுவார். அது ஒரு பெரிய பாக்கியம். முதலாவது நம்மை ஆண்டவர் சந்திக்கிறார். நம்மை ரட்சித்த தேவன் நம்மோடு அந்த ரட்சிப்பை நிறுத்துவதில்லை. நம்மை கொண்டு இந்த பூமியிலே ரட்சிப்பை உண்டாக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். இன்றைக்கு உங்களோடு கூட ஆண்டவர் ஒரு கேள்வியை கேட்கிறார். நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்களா? ரட்சிக்கப்பட்ட பிறகு நீங்கள் எத்தனை பேரை ஆண்டவருக்காக ஆதாயப்படுத்த இருக்கிறீர்கள்? எத்தனை பேரை ஆண்டு சமூகத்தில் திருப்பி இருக்கிறீர்கள்? யோசித்து பாருங்கள். இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. இயேசு கிறிஸ்து பிறந்தது, நம்முடைய ஆண்டவர் இந்த பூமியிலே பிறந்தது மனுஷர்களை பிடிக்கிற ஒரு நல்ல கருவியை நம்மை மாற்றுவதற்கு. ஒப்பு கொடுப்போமா? ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு தெய்வமே, உம்முடைய விலையேற பெற்ற பிரசன்னத்துக்காக ஸ்தோத்திரம். நீர் இன்றைக்கு பேசின நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் மனுஷர்களை உமக்காக ஆண்டவருக்காய் பிடிக்கிறவர்களாய் ஆண்டவர் மாற்றும்படியாய் செபிக்கிறேன். அதற்கேற்ற ஞானம், அதற்கேற்ற புத்தி, அதற்கேற்ற அறிவு, அதற்கேற்ற கிருபை, வரங்கள் எல்லாவற்றையும் கொடுத்து ஆண்டவர் வழி நடத்தும்படியாய் உடைய ஊழியக்காரன் தரப்பில் நின்று செபிக்கிறேன். ஆண்டவரே, விசேஷமாய் விலையினப்பட்டவர்கள், வியாதிப்பட்டவர்கள், முதியோர்கள் எல்லாரும் கண்ணோக்கி பாரும். உச்சம் தலைந்து உள்ளம் கால்வரையும் எல்லா பலகீனத்தையும் எடுத்து போடுங்க. எங்களுடைய பலகீனத்தை சிலுவையில் ஏற்றுக்கொண்ட தெய்வமே, தன் உடம்பில் ஏற்றுக்கொண்ட தெய்வமே, இப்பொழுதே ஆண்டவரை எல்லா சாபங்களையும் பாவங்களையும் விலக்கி வியாதி நம்முடைய பிள்ளைகளை விட்டு எடுத்துப்படும்படியாய் செபிக்கிறேன். நீர் எங்கள் மன்றாட்டை கேட்டீரதற்காய் ஸ்தோத்திரம். எங்கள் ஜெபத்தை கேட்டீரதற்காய் ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற தேவ பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக, மேன்மைப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன்.